அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனா சேதம் ஒன்றுமில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, ஆனா முழுகி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்க தேவன் நீ, எங்க ராஜா நீ, நாங்க போற்றிடும் கண்மலையினி. எங்க தேவன் நீ, எங்க ராஜா நீ, நாங்க போற்றிடும் கண்மலையினி. செங்கடலை நீளந்து செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையா தகர்த்தி, அந்த கோலியாசின் கோஷங்களை இவன் பொழுது வென்று விட்டி. அந்த கோலியாசின் கோஷங்களை இவன் பொழுது வென்று விட்டி. எங்க தேவனி, எங்க ராஜானி, நாங்கள் போற்றிடும் கண்மலையினி. எங்கள் தேவனி, எங்க ராஜானி, நாங்கள் போற்றிடும் கண்மலையினி. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனா சேதம் ஒன்றுமில்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ, ஆனா முழுகி போகவில்லையப்பா. பலவித சோதனையால் புடமிட்டு என்னை பொன்னாக விலக செய்தீர்கள். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டி, ஒரு இதயம் தந்து விட்டி. எங்க தலைய எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டி. எங்க தலைய எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டி. எங்க ராஜானி, நாங்க போற்றிடும் கண்மலையினி. எங்க தேவனி, எங்க ராஜானி, நாங்கள் போற்றிடும் கண்மலையினி. வருடங்களும் மறுக்கிறேன், கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமதனை காண்டோ. வருடங்களை கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்களெல்லாம் மகிமதனை காண்டோ. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்க தேவனி, எங்க ராஜானி, நாங்க போற்றிடும் கண்மலையினி. 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 அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனா சேதம் ஒன்றுமில்லையப்பா. கண்ணீரை கடந்து வந்தோ, ஆனா முழுகி போகவில்லையா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. கிருபை எங்களை விட்டு இமை
பொழுதும் இரண்டு கைகளை தூக்கி தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் கண்மலையும் நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் கண்மலையும் நீ. அல்லேலூயா. கொஞ்சம் கண்ணு மூச்சு பாருங்க. நிறைய பேர் அடுப்புல வேலை செஞ்சிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு அடுப்புல இவங்க சமைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு அந்த புகை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா தேவனோட பிள்ளைகள் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அக்கினியில் போடுறாங்களாம். அவங்க மேலே என்ன பண்ணலாம், அந்த நெருப்பு வாசனை கூட பிடிக்கலையாம். என்ன பண்ணா, அதுதான் என்னன்னா சொல்கிறாரு, நம்மளை காண்கிற தேவன் எப்பொழுதும் என்ன பண்ண மாட்டாராம், கைப்படவே மாட்டார். அந்த இமை பொழுதுல என்ன பண்ணா, இமை பொழுதுல உயிர் போகுது. ஆனால் இமை பொழுது கூட நம்ம தேவனை நம்மள என்ன பண்ண மாட்டாராம், விடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப பாடலாம, எங்கள் தேவன் நீ எங்கள் எல்லாம் அட விசுவாசத்தோட எல்லா இக்கட்டான சூழ்நிலைக்கும் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ கண்மலையின் நீ தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்க போற்றிடும் கண்மலையின் நீ எங்க தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்க போற்றிடும் கண்மலையின் நீ. செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாதை தந்தி எரிகோவின் கோட்டைகளை உன் யோசனையால் தகர்த்தி அந்த கோலியாசின் கோஷங்களை ஒரு நொடியிலே வென்று விட்டி அந்த கோலியாசின் கோஷங்களை இமை பொழுதில் வென்று விட்டி. எங்க தேவனே எங்க ராஜானே நாங்க போற்றிடும் கண்மலையினே எங்க தேவனே எங்க ராஜானே நாங்க போற்றிடும் கண்மலையினே. பலவித சோதனையால் உடலிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றி இருதயம் தந்து விட்டி எங்கள் தலையை என்னை அபிஷேகம் செய்து விட்டி எங்கள் தேவன் கையில குப்பை எடுத்துக்கொண்டு உங்க மத்தியில என் தேவாதி தேவர் கர்த்தாதி கர்த்தர் உங்க தலைமையில அபிஷேகத்தை ஊற்றுற தேவனா இருக்கார். எங்க ராஜா நீ நாங்க போற்றிடும் கண்மலையினி எங்க தேவனி எங்க ராஜா நீ நாங்க போற்றிடும் கண்மலையினி எங்க தேவனி எங்க ராஜா நீ நாங்க போற்றிடும் கண்மலையினி எங்க தேவனி எங்க ராஜா நீ நாங்க போற்றிடும் கண்மலையினி. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டி புது இதயமும் தந்து விட்டி எங்க தலையை என்னை நான் அபிஷேகம் செய்து விட்டி எங்க தலையை. என் தேவாதி கர்த்தர் தைல குப்பை எடுத்துக்கொண்டு உங்க அருகில் வருகிறார். உங்க தலையை அபிஷேகம் பண்ண வந்திருக்கார். பலவித சோதனையில ஜெயிக்கிற தேவன் எங்க ராஜாணி நாங்க போற்றிடும் கண்மலையுண்ணி எங்க தேவனி எங்க ராஜாணி நாங்க போற்றிடும் கண்மலையும் நீ செங்கடையை நீ பிளந்து செம்மையான பாதை தந்தி எரிகோவை கோட்டைகளை உன் யோசனையால் தகற்றி அந்த கோலியாத்தின் கோஷங்களை இமை பொழுதும் வென்று விட்டி
அந்த கோலியாசின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு கரங்களை அசைத்து எங்கள் தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்க போற்றிடுவோம் கண்மலை எங்க தேவன் நீ எங்க ராஜா நீ நாங்க போற்றிடுவோம் கண்மலை தேவனே எங்க ராஜா கண்மலை எங்க தேவனே எங்க ராஜா நாங்க போற்றிடுவோம் கண்மலை அக்கினியில் நடந்து வந்தோம் சேதம் ஒன்றும் இல்லையப்பா செம்மையான பாடு வந்தோம் மொழி போல இல்லையப்பா. ஆமா, நீங்க அநேக சந்திச்சிருக்கலாம். அன்னைக்கு யோபு அவரை புடமிட்டார். ஆனா அவனை உயிரை மட்டும் விட்டுட்டு எல்லா சோதனையும் வந்துச்சான். அவனுக்கு உடம்புல பலவீனம் வந்துச்சான். என்னன்னா பிள்ளைங்க செத்து போச்சு, ஆடு மாடுகள் எல்லாம் பண்ணிச்சான். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். விடாயத்த ஆத்துமாவை குளிர்ந்த தண்ணீரை கொடுக்கிற என் தேவன் இப்பொழுது நெருக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? என் தேவனாய கர்த்தர் உன்னை நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றுகிற கர்த்தர், வெடுப்பா வறண்ட நிலமாய் இருக்கிறார், இப்போது குளிர்ந்த தண்ணீரை உனக்கு தருகிற தேவன். ஒன்றுமே முடியாத சூழ்நிலையில என்னால முடியல என்று சொல்லும் போது விடாய்த்து எல்லா சூழ்நிலையும் எதிர்ப்பான சூழ்நிலை நிற்கும் போது நீ களைத்து போய் வரும்போது உனக்கு சுடு தண்ணி கொடுத்தா செட் ஆகாது. ஆனா அதுதான் தேவன் சொல்லுகிறார், நீ விடாய்த்த நிலையில் நிற்கும் போது அந்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை என் கர்த்தராய கர்த்தர் ராஜாதி ராஜர் அக்கினியில் நடந்து வந்த தேவன், உலாவினக்கு தேவன், நம்ம மத்தியிலே விடாய்த்திருந்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை உனக்கு அருள செய்கிறார். Thank you, Jesus. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், சீராக உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ, சீராக உடைந்த நிலையில்
படகு தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் தேவனுக்கு தெரியும். என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வு யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? நெஞ்சின் நோகங்கள் அதை நீக்கும் பாரங்கள். நோகங்கள் அதை நீக்கும் பாரங்கள். தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே. தேவன் தஞ்சமா இருக்கிறார், கோட்டையா இருக்கிறார், ஒரு அரணா இருக்கிறார். உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றக்கூடும். இயேசு என்னை தேற்றக்கூடும். அன்பு தேடி அலைந்து கொண்டிருக்கிறீங்களா? உடைந்த நிலையில் நிற்கிறீங்களா? நான் தனிமையா இருக்கேன், நான் அதை ரொம்ப ஃபீல் பண்றேன், எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பாரம், அவ்வளோ பாரங்கள் இருக்குது, கவலைகள் இருக்கு, கண்ணீர் இருக்குது. எனக்கு மனிதரை தேடி ஓடிப்பேன். ஆனா நீங்க அநேக பேர்கிட்ட சொல்லலாம், என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா என் தேவன் புரிந்து கொள்வார். அவரோட கூட நீங்க உறவாடுங்க. அவர் உங்களை தேடி வந்திருக்கார். அப்பா, உங்க மார்பில் நான் சாயணும் சாமி, உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் அமர்ந்து பேசணும் ஆண்டவரே. நான் யாராட்டெல்லாம் நாட்களை வீணாய் சிலை வைத்திட்டேன் ஆண்டவரே. உங்க மடியில நான் சாஞ்சிக்கிட்டுமா? உங்க தோளில நான் சாஞ்சிக்கிட்டுமா? உங்க கரத்தை நான் பிடிச்சிக்கிட்டுமா? என் கண்ணீரை நீங்க துடைப்பீங்களா? அப்படி நீ கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும்
அவர் உங்களை மார்போடு அணைக்கிற தேவனா இருக்கார். உங்க மன கிளேசத்துல எடுத்து போடுகிற தேவனா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, கவர்ந்து போகாதீங்க. இப்போது என் தேவனிட்ட ஒப்பு கொடுங்க. வாழ முடியாத ஒரு சூழ்நிலை நிக்கலாம் இல்லைங்க, உன் ஆத்மாவை தேத்த என் தேவன் வந்திருக்கார். சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு உடைந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகு தப்புமோ? வீசும் புயலிலே படகு தப்புமோ? படகு தப்புமோ? என் இதயம் இயேசு ராஜாக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும். என் தனிமை என் சோர்வுகள் என்னை தேற்றக்கூடும், என்னை தேற்றக்கூடும். அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் முகத்தில் வெளிச்சமோ? முகத்துல தொழிக்கிற தேவன் ராஜனின் முகத்தின் வெளிச்சமோ? முகத்தின் வெளிச்சமோ? ஆமா பிள்ளைகளே, நீங்க இருட்டுல தனியா இருந்திருக்கலாம். அவர் ஒளியாய் வந்து உங்களை மீட்ட தேவனா இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டார். ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை, இந்த நாள்லாம் முடிஞ்சதெல்லாம் கடந்து போச்சு. இன்னைக்கு கர்த்தர் குளிரிதான தண்ணீரை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அது விசுவாசிகளை மட்டும் கரங்களை தட்டி விசுவாசிக்கிற மாதிரி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது கொடுத்திருக்கார். தேங்க்யூ ஜீசஸ்.